ஏன்க்கா? மச்சான் வேணும் வேணும்னு அப்புறம் மச்சான் சந்தோஷமா வச்சுக்கேன்டமா. ஆமாம், சந்தோஷமாக தானே இருக்கு. வேற என்ன, நான் தான் கூட இருக்கோம்ல. கூட தான் இருக்க சொல்லி சொல்லுதோம். போ போனே, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. நீ சந்தோஷமா இருக்கணும். போ மச்சானையும் கஷ்டப்படுத்தாதே. என்ன மச்சான் ரொம்ப ஆசையா இருக்கும்ல. போடி மச்சானை கஷ்டப்படுத்தாத. போ. என்னமோ சொல்கிறீங்க, போங்க. சொல்றால் வேண்டிரும். போயே போ. அக்கா நீயுமாக்கா? போடி சொன்னா அப்படியே கேட்கணும். போ. இவ்வளோ மக்கா இருப்பான்னு எனக்கும் தெரியாம போச்சு. ஒழுங்கா இருக்கணும் சொல்லியாச்சு. ஏடி ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேக்க? சரிடி, இருந்துக்கிறேன். சரி ஒழுங்கா இருந்துக்கோ. எங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டு அவங்க போய் கஷ்டப்படுத்தாத மச்சானை. சரிக்கா, விடுங்க, நான் ஒழுங்கா நடந்துக்கிறேன். ஏதாவது தெரிஞ்சது ஒழுங்கா நடந்துக்கலன்னு அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. சரிடி, நீ திட்டாத. சரி போடி, நேரம் ஆயிடுச்சு. சரி இந்த இது தம்பிட்ட கொடு. காரில் போட மறந்துட்டான். இப்போ கூட போட்டு விடுவான். சரிக்காத்தா. மறந்துடாத, எங்கேயும் வச்சிடாத. கூடு உடனே போட்டு விடுவான். சரிக்கா, நம்ம அம்மாட்ட கொடுக்க உடனே. உள்ளவா என்னாச்சு? அங்கே நிக்க இருக்கு, இங்க வர வேண்டியதானே? ஒன்றும் இல்லை, சும்மா தான் நிற்கேன். என்னாச்சு? பார்த்த உடனே பக்கத்துல வந்துருவேன். இப்போ ஏன் அங்க நிக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். பயப்படாதவா? ம், சரி மாமா. அது குடிக்கீங்களா? சரி கொண்டா. இந்தாங்க மாமா, குடிங்க. குடிங்கன்னா நீ வச்சிருந்தா நான் எப்படி குடிக்க முடியும்? சரி இந்தாங்க. ஏன் மாமா அங்கே வச்சிட்டீங்க? குடிச்சிட்டீங்க? இல்ல இருக்கட்டும், பிறகு குடிப்போம். சரி என்னாச்சு? அங்க நிக்க இருக்கு, பக்கத்துல வா. மாமா வா நந்தினி, சும்மா போட்டு டென்ஷன் எடுத்துட்டு இருக்கதவா. என்னாச்சு? மறுபடியும் சௌமியாவும் பவி எதுவும் சொன்னாங்களா என்ன? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. சரி அதை ஏன் போட்டு டென்ஷன் எடுத்துட்டு இருக்க? நீ எப்போது என்கிட்ட எப்படி இருப்ப? அப்படி இருக்க வேண்டியதானே? சரி பக்கத்துல வா. நானா வராதானாலும் என் பக்கத்துல இருந்துக்கிட்டு போக மாட்டேன். இப்போ வானா வர மாட்டேக்க. பயப்படாத நந்தினி, வா. இதுதான் என் நந்தினி. இதையும் நினைச்சு டென்ஷன் எடுக்காத நந்தினி. சரி மாமா, நான் டென்ஷன் எடுக்கல. கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. நார்மலா இருப்பல இப்போ என்கிட்ட, அப்படியே இரு. சரி மாமா. சௌமியாவும் பவியும் சொன்னதை நினைச்சு பயப்படுறியா? பயம் இல்லை மாமா, இருந்தாலும் உங்ககிட்டன்னு யோசிச்சேன். வட்டி வாங்கிற பாரு. என்கிட்ட நீ யோசிச்சாலாம், இப்போ யாருக்கிட்ட யோசிக்க மாட்டேன். அப்படியெல்லாம் பேசாதீங்க, தப்பாலாம் நான் நினைக்கல. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் அப்படிலாம் நினைச்சது இல்லைலாம், அதுக்காக. சரி அது உனக்கு தெரியாது, அதனால உன் பாட்டுக்கு இருக்க. அப்புறம் என்ன? அதுக்கும் நீ என் பக்கத்துல வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எப்போதும் போல என் பக்கத்துல வர வேண்டியதானே? அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்துச்சு மாமா. அண்ணன் கல்யாணத்தோட கேட்டல, பவி கூட போ 2 நாள் நேவஸா இருக்கும்ட்டு. அது இதுதான், இதுக்குதான் நேவஸா இருக்குன்னு சொன்னேன். டெய்லி என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என் கூட தானே இருக்கு. ஆனா இன்னைக்கு உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா? அதைத்தான் நானும் சொன்னேன். அப்படியா மாமா? சரி சரி எப்போதும் போல நார்மலா இரு. என்ன என்கிட்ட உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லு, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். எப்போ உனக்கு தோணுதோ அப்ப சொல்லு, அப்போ பாத்துக்கலாம். அதுக்காக அதை நினைச்சு நீ டென்ஷன் ஆயிட்டு ஒழுங்கா பேசாம இருக்காத. இல்ல மாமா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, இருக்கட்டும். என்னது இருக்கட்டும்? சொன்னீங்களா அதை நினைச்சு டென்ஷன் எடுக்காத, என்கிட்ட பேசாம இருக்காதானே, அதைத்தான் சொன்னேன். நான் டென்ஷன் எடுக்க மாட்டேன். சரி டென்ஷன் எடுக்க மாட்டேன், நான் ஒழுங்கா பேசுவேன், அப்படித்தானே? ஒழுங்காவும் பேசுவேன், டென்ஷன் எடுக்க மாட்டேன். நான் என்ன சொன்னேன்? நானும் அதுதானே சொன்னேன். ஆமா, சொல்லு. எனக்கு விருப்பம் தான் மாமா. நீ ஏன் சொல்ற? மனச மடிச்சு நீதாவோ இடுப்பில் சொருகுற, உதட்ட கடிச்சு நீதா என்ன உசுப்பு ஏத்துற. ஒரு கண்ணுல நீதா என்ன எதுக்கு பாக்குற, ஒதுங்கி நிக்கிற போதும் என்ன உரசி பேசுற. தொட்டு தொட்டு ரசிப்பமா, தொட்டில் கட்ட நினைப்பமா, ஒட்டிக்கிட்ட சிற்பமா ஒன்னா சேர்ந்து நிற்பமா, தொட்டிக்கிட்டு காத்துலதான் கரைஞ்சி போவமா. மனச மடிச்சு நீதாவோ இடுப்பில் சொருகுற, ஒதுங்கி நிக்கிற போதும் என்ன உரசி பேசுற. சிரிக்கும் கொலசை இப்போ ஐத்தம் வேற சொல்லுது, அதுக்கும் இதுக்கு சேர்த்து ஆட்டம் போடுது. சேர போத்தி தான் செங்கரும்பு ஆடுதா, கடிச்சு திங்கத்தான் கட்டெரும்பு தேடுதா, காதல் வேகதா உள்ளங்கையில் ஓடுதா, கட்டில் கச்சேரி காதோடுதான் கேக்குதா, தாரமே குலுங்குதா, பக்கம் வந்து சினுங்குதா, இரவே பத்தாதமா பகலும் வங்கலா. ஆமா, ஏன் அப்படி கேக்கீங்க? இல்ல நந்தினி, நான் இதை எதிர்பார்க்கல. நான் கொஞ்ச நேரம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன், தூங்கலாம்னு நினைச்சேன். நீ நினைச்சு டென்ஷனா இருக்க கூடாதுல, அதுக்காக உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த தூங்க சொல்லலாம்னு பார்த்தேன். இல்ல வேண்டாம், நான் நார்மலா தான் இருக்கேன். என்னது இல்ல வேண்டாம்? இல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்க சொல்லலாம் சொன்னீங்களா, அதுக்காக சொன்னேன். அப்ப தூங்கலையா? ஆமா, எதுக்கு இப்படி கேக்கீங்க? இல்ல நந்தினி, நீ தானே சொன்ன தூங்கலன்னு, அதான் தூங்கலன்னு கேட்டேன். போங்க, ரொம்ப கிண்டல் அடிக்கீங்க. இல்ல நான் சீரியஸா தான் கேட்டுட்டு இருக்கேன். இப்பதானே சொன்னீங்க நீ ஏன் பேசுற அப்படின்னு, நீங்க எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்க. அதுக்கா? சரி சரி, நான் வேற ஏதோ பேச போறேன்னு நினைச்சேன். இல்ல அப்ப பேசாண்டமா? பேசுறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லையா?
இனி எப்போதும் உங்கள் கூட தானே இருப்பேன், அப்போ நான் பேசிக்கிறேன். அப்பப்போ என்ன தோணுதோ அப்போ நான் பேசிக்குவேன். சரிங்களா மாமா? சரி பேசு. சரி இருக்கியா? இருந்து பேசுமா? என்ன தூக்குங்க முதல்ல. தூக்கணுமா? தூக்க மாட்டீங்களா? தூக்குறேன் நந்தினி, தூக்குறேன். ஆமா, அதுக்கு முன்னாடி அக்கா மெட்டி தந்தாங்க, போட்டு விடுவீங்களா? ஆமா, காலையில போடல, மறந்தாச்சுன்னா. அப்படிதான் போல. அதான் அக்கா இப்போ கொடுத்து விட்டாங்க, நீ போட சொல்லு அப்படி சொல்லி. சரி எங்க இருக்கு கொண்டா. நான் கீழே வச்சிருக்கேன் கட்டல. சரி கொஞ்சம் நவுண்டுக்கா. சரி ஓகேவா? சரி மாமா. டைட்டா இருந்தா சொல்லு, இல்லைன்னா லூஸா இருந்தாலும் சொல்லு. இல்லை மாமா, கரெக்டாக தான் இருக்கு. நடக்கும்போது ஏதாவது தட்டிச்சு இல்லை லூஸா இருந்துச்சுன்னா சொல்லு, சரி பண்ணி விடுதேன். சரி மாமா, சொல்கிறேன். சரி இப்போ எந்திரிக்கட்டா? சரி எந்திரிங்க மாமா. கட்டில் இருந்தால் போட்டுட்டு இருக்கலாம்ல மாமா, இப்படி தான் போடணும்னு என்ன இருக்கு? சரி இருக்கட்டும் விடு. இதுல என்ன இருக்கு? வேண்டாம் மாமா, உங்கள் மேலே காலத்து வைக்க சொல்லுவீங்க, அது நீங்கள் எனக்கு கீழே. சரி அதெல்லாம் விடு. சரி ஓகே தானே? சரிதான் மாமா, எந்திரிங்க. சரி இல்லைன்னா சொல்லணும், புரியுதா? அப்புறம் அப்படியே வச்சிட்டு இருக்காத. ஓகேவா? சரி கீழே போட்டாதீங்க. போடுவேன், உன்னால கீழே தான் போடணும். சரி போதும், இறக்கி விடுங்க மாமா. என்னாச்சு? போட மாட்டேன், உட்காரு. உன்னை எப்படி கீழே போடுவேன்? இருக்கட்டும் மாமா, கை வலிக்கும், கீழே இறக்கி விடுங்க, உட்காந்து பேசுவோம். சரி ஆமா, ஏன் நிற்கிங்க? உட்காருங்க. சும்மா தான் நிற்கேன், நீ பேசு. இங்கே உட்காருங்க, நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் நிற்கிங்க. கொஞ்ச நேரம் நிற்கணும் தெரியும். இப்போ நானும் நிற்பேன். நீ எதுல அடம் பிடிக்கணும் அதெல்லாம் அடம் பிடிக்காத. சரி உட்காருங்க. சரி உட்காருதேன். ஆமாம், நீங்கள் என்ன லவ் பண்ணீங்களா? இப்பவும் லவ் பண்ணுறீங்க தானே? இப்போ என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லவே மாட்டேங்க. சொல்லலையா? சொல்லணுமா? சொல்லலாம்ல, இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? நாளைக்கு சொல்லட்டா? எதுக்காக? இப்போமே சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, அப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அப்படியா? இன்னைக்கு சொன்னதான் சந்தோஷமா இருப்பியா? ஆமாம் மாமா, சொல்லுங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி ஐ லவ் யூ நந்தினி. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ. சரி உன் ஃபோன் எங்க? ஃபோன் எடுத்து வரல மாமா. ஏன் மாமா? இங்க இருக்கா இல்லை அங்க இருக்கா? சௌமி அக்கா ரூமில் இருக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனாலா, அங்கே இருக்கு. சரி கேட்டேன். உங்கள் ஃபோன் எங்க மாமா? இங்கதான் இருக்கு, என் ஃபோன் இங்கதான் இருக்கு. சரி மாமா. சரி தூக்கம் வரலையா? தூங்குவோமா? நேரம் ஆயிட்டலாம். தூங்கணுமா? நீங்கள் என்ன சொன்னீங்க? நாளைக்கு தூங்காத, தூங்க விட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ தூங்க சொல்லுறீங்க. அது வாங்கிட்ட சும்மா சொன்னு நந்தினி. வேண்டாம், தூங்க வேண்டாம் இன்னைக்கு. எதுக்காக? வேண்டாம் மாமா, தூங்க வேண்டாம் இன்னைக்கு. எப்போ தூங்க? தூங்குவோம், தூக்கம் வரும்போது தூங்குவோம். அது வரைக்கும் இப்படியே இருக்கவா? வேண்டாம், இருக்காண்டா. இப்ப என்னதான் பண்ணணும் சொல்லு. அதுவா மாமா? சொல்லு. மாமா பக்கத்துல தானே இருக்கேன், பிறகு ஏன் இவ்வளோ சவுண்டா கூப்பிட்டு இருக்கேன்? மாமா புரியலையா? சரி புரியுது வா. நந்தினி மறுபடியும் கேட்க, உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லியாச்சு. எனக்காக சொல்லாத. இருப்ப நந்தினி, என்ன நினைச்சு நீ கவலைப்படாத. 5 வருஷம் இருந்தால உனக்காக. வேண்டாம் மாமா, எனக்காக எவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு பேசாமல் இருந்திருக்கீங்க. சரி, அதெல்லாம் விடு நந்தினி. பேசக்கூடாதுன்னா வாங்க. ஒண்ணுமே தெரியாதுன்னா இப்ப பாரு என்னை போட்டு டார்ச்சர் பண்ற நீ. போங்க, நான் தூங்க போகிறேன். நீங்கள் படுங்க இல்லைன்னா இருங்க. சரி கோவப்படாத வா. என்ன எதுக்கு அப்படி சொல்லுதீங்க? நான் உங்களை டார்ச்சராக பண்ணுறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்ல. சரி நான் சந்தோஷமா இருக்கேன் போதுமா? என்னால தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், புரியுதா? ஆட எதுக்கு நந்தினி இப்படி பேசிட்டு இருக்கேன்? உன்னால மட்டும்தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், வேற யாராலையும் என்னால சந்தோஷமா இருக்க முடியாது, புரியுதா? நீ என் கூட இருந்தாலே போதும், அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது. சரி, இப்போ தூங்கணுமா வேண்டாமா மாமா? சரி தூங்குவோம் வா. அப்புறம் எனக்கு தூக்கம் வந்தால் தான் தூங்குவேன், சரியா? எனக்கு தூங்க கட்டாயப்படுத்தாதீங்க. எழுத்துப்பேன், தூங்கணும் இல்லை. காலையில எழுந்துட்டுலாம் ரொம்ப டயர்டா இருப்பேன், நல்லா தூங்கணும் என்ன? சரி, அப்போ நான் தூங்குறேன். சரி போ, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ம் சரி, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். நீங்கள் வரீங்களா? வெளியில போக வேண்டாம், இங்க போ. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரி. சரி உனக்கு ஓகே தானே? ஓகே தான் மாமா, சொல்லிட்டேன்ல. என்கிட்ட கேட்டல சொல்லித்தாங்கன்ட்டு, நீங்கள் சொல்லி கொடுத்துருவோமா? வாங்க மாமா. எங்கே போய் சொல்லுதா என்ன? சும்மா சொன்னேன். சரி சொல்லு, கேட்டதுக்கு பதில் சொல்லு. சொல்லி கொடுக்கட்டா எப்படி? எதுக்கு மாமா இப்படி கேட்குங்க? ஒரு மாதிரியா இருக்கு, போங்க. நீ தானே என்கிட்ட கேட்டேன். உங்கள்கிட்ட மட்டும்தான் கேட்பேன், நீங்கள் மட்டும்தான் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லி தட்டான்னு கேட்டால் ஒரு மாதிரியா இருக்கா? அது இவ்வளோ நாள் ஒரு மாதிரியா இல்லை, இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம்.
இல்லை சாமியாக்கா பவி வேற சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. சரி அப்போ தூங்கு, நான் சொல்லி தரல. நீ எப்போ சொல்லு அப்போ சொல்லி தரேன். போங்க மாமா, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? பதில் சொல்ல மாட்டேக்க, நீ தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குண்ணே. சரி உன் ஃப்ரெண்டு திவ்யா ஒன்று சொல்லலையா? சொன்னேன் மாமா, அவளும் சொன்னான். சரி அவங்க எல்லாம் சொன்னதுக்காக தான் இப்போ ஓகே சொல்லிட்டு இருக்கியா? சொல்லு நந்தினி, வேண்டான்னா வேண்டாம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க மாமா, அவங்க சொல்கிறதுக்காக ஒன்றும் சொல்லலை. இப்போ நான் கேட்டால் பதில் சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டேக்க? என்ன சொல்லுங்கள். சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா அது சொல்லு. நீ சொன்னா சொல்லி கொடுப்பேன், இல்லைன்னா நான் போய் தூங்க போகிறேன். ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? நான் அப்போதே சரின்னு சொல்லிட்டலாம் மாமா, மறுபடியும் ஏன் இப்படி கேட்குறீங்க? நீ பதில் சொல்லு முதல்ல. சரி சொல்லி கொடுங்க. சரி சொல்லி தரேன். ஆனால் வெளியே போய் பவிட்ட சௌமியாட்டெல்லாம் போய் கேட்டாங்கன்னா சொல்லிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? மாமா சொல்லி தந்துச்சு. சரி சொல்ல மாட்டேன். அப்புறம் எது வரனாலும் என்கிட்ட சொல்லணும் என்ன? நீ சந்தோஷமா இருக்கணும்ல, அதான் எனக்கு வேணும். சரியா? நீங்கள் இருக்கும்போது நான் சந்தோஷமாக இல்லாமல் இருப்பேனா? இதுக்கு முன்னாடி தயங்கின மாதிரிலாம் இப்போ தயங்கக்கூடாது, புரியுதா? வீட்டில் எது நடந்தாலும் என்கிட்ட உடனே சொல்லணும், சரியா? அதே மாதிரி எதுவும் கேட்கணும், கேட்டுட்டு பண்ணணும் என்ன? கேட்காம பண்ணாதான். நான் வெளியில் போயிருந்தாலும் கால் பண்ணி கேட்கணும், புரியுதா? சரிங்க மாமா. சரி வா, நேராகுது, தூங்கணும்லாம் வா. சரி வாங்க. ஹாய் மைனி. ஹாய் பிரியா, குட் மார்னிங். குட் மார்னிங் டி. காஃபி குடிக்க பிரியா? குடிப்போம் மைனி. அண்ணனுக்கு குடிச்சிட்டலாம்? இல்லை, இப்போதான் காஃபி போட்டுட்டு இருக்கேன். அண்ணனுங்க அவங்க ரெண்டு பேரும் காலில் இருக்காங்கடி. என்னாச்சுடி ஏக்குது? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி நந்தினி மைனி வரலையா? அவன் இன்னும் வரல, தூங்கிட்டு இருக்கல. நம்ம சீக்கிரம் எழுந்துருவா, இன்னுமா தூங்கிட்டு இருக்கேன்? இருந்துச்சாதான் நேரம் இங்கே வந்திருப்பாளாடி. அப்படி இல்லைன்னா நம்மள யாரும் தேடி வந்திருப்பா. காஃபி போட்டுப்பா, ஏதாவது செஞ்சிருப்பாள்ல. நான் வந்தானே நேராக கிச்சனுக்கு தான் வந்திருப்பான். சரி சரி. அம்மா வந்தாங்களா? அத்தை இன்னும் வரல. நீ சமையல் என்ன பண்ண போறீங்க? காய் எதுவும் வெட்டணும்னு சொல்லுங்க, நான் வெட்டி தரேன். என்னாச்சு திடீர்னு? போன டைம் ஊருக்கு போகும்போதே பெரியன்னு சொல்லிட்டு தான் போனேன். எல்லா வேலையும் நீ தான் செய்யணும், சமையல் கற்றுக்கணும்னு. கற்றுக்கிட்டியா? நந்தினி சொல்லி கொடுத்துருக்கேன் மைனி. ஒழுங்காக கற்றுக்கல இன்னும், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இருக்கேன். சரி சரி. நீ கற்றுக்கிட்டேடி? நானும் சௌமியா கடை கேட்டு கற்றுக்கிட்டேன் கொஞ்சம். சரி அண்ணனும் எழுந்துச்சு இல்லையா? தெரியல மச்சான், எந்திரிச்சாதான் ஹாலுக்கு வந்திருக்கும்ல, இன்னும் வரல. சௌமியா என்ன பண்ணுறீங்க? காஃபி போட்டிங்களா? மைனி போட்டாச்சு, குடிக்கீங்களா? ஊற்றுமா? சரி குடிப்போம். அவனுக்கு கொடுத்துட்டியா? இல்லை மைனி, இப்போ தான் போட்டு வச்சிருக்கேன். அவங்க ரெண்டு பேருக்கு ஊற்றி கொடுக்கணும். சௌமியா நந்தினி வரலையாம்மா? அத்தை தெரில அத்தை, நந்தினி என்ன எந்திரிச்சு வரலன்னு நினைக்கிறேன், தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரிம்மா, அப்போ தூங்கட்டும், விடுங்க. இப்போ உங்களுக்கு காஃபி ஊற்றி தரேன், குடிக்கீங்களா? தம்பி ரெண்டு எடுத்து கொடுத்துருவாங்கம்மா, அதுக்கப்புறம் நம்ம குடிப்போம். இப்போ நான் குடிச்சிட்டு வரேன், நீங்கள் இங்கே குடிங்க. சரி பாவி, அத்தைக்கு மைனிக்கு ஊற்றி கொடு. நான் அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்துட்டு சுனரிக்கு கொடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. நந்தினி இன்னுமா தூங்கிட்டு இருக்க? வரல மைனி, எந்திரிச்சாதான் இங்கே வந்துருப்பாளா கிச்சனுக்கு. இப்படி என்ன தூக்கம் தூங்கிட்டு இருக்கேன்? இன்னும் மணி 7 மணி ஆகுதுட்டியும். நீங்கள் விடுங்க மைனி, தூங்கிட்டு போட்டோம். என்னாலும் காலையிலே எழுந்திருவா. இன்னைக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போட்டோம். நேற்று கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல, காலையிலே எழுந்திரிச்சிருப்பா, ஸ்டேஜ்லேயே நின்றுருப்பாள்ல. இன்னைக்கு வேலை இருக்குல்ல, ரிசப்ஷன் இருக்கு. இங்கே வேற வீட்டுக்கு போகணும். நீ எழுந்துச்சி வரட்டும் மைனி. என்ன ரொம்ப தூரமாக போகணும்? இங்கே தானே. ஏம்மா எழுப்பட்டாம்மா? வேண்டாம் சுதா, கொஞ்ச நேரம் தூங்கட்டும், மணி 7 தானே ஆகுது. எழுந்துச்சி வராங்களான்னு பார்ப்போம், இல்லைன்னா நேரம் ஆச்சு தான் எழுப்புவோம். சரிம்மா. சரி நீ மருமனுக்கு போய் காப்பி கொடுப்போம். நான் எடுத்துகிட்டு போகிறேம்மா, இப்போ எடுத்துக்கொண்டு கொடுக்கேன். மகேஷ் செஞ்சிட்டாரா? இல்லைம்மா, அவன் தூங்கிட்டு தான் இருக்கேன். அவனுக்கு லீவு தானே, தர எழுந்திப்பா. சரிம்மா, நான் பின்னாடி தோட்டத்தில் போய் தூத்துட்டு வரேன். சுதா சமையலும் சீக்கிரம் பண்ணுங்க. சரிம்மா, பண்ணுறோம். தூங்கட்டுமா தர, எழுப்பாதீங்க. இப்போ சாப்பாடெலாம் பண்ணி முடிச்சுட்டு எந்திக்கலைன்னா எழுப்பிக்கலாம், சரியா? சரிங்க அத்தை, நாங்கள் எழுப்பல. சரிம்மா. இந்த காஃபி குடிச்சிட்டு போங்க அத்தை. சரிம்மா கொண்டா. நீங்கள் போய் காஃபி குடிச்சிட்டு சரி கேட்டாங்க, நான் கூட குடிச்சிட்டு வரேன். என்னாச்சு டிரைவர் என்ன தூங்கிட்டா இருக்கான்? எந்திச்சு வரல போல. ஆமாடா, எந்திக்கலன்னு நினைக்கேன். எந்திச்சா தான் ஹாலில் உட்காந்துருப்பானே. நந்தினி எந்திச்சிட்டாரான்னு தெரியலையே. அது தெரியலடா, இவன் வேற முந்தானத்து நைட்டு தூங்கவே இல்லைனால, நந்தினி ரூமில் தானே இருந்தானா, அதனால கூட கொஞ்சம் தூக்கம் வந்திருக்கும், தூங்கியிருப்பான். என்னாச்சுடா, எழுப்பியாச்சு வேணும்? தூங்கட்டும்டா விடு. இன்னைக்கு என்ன வேலை இருக்குன்னு ஒன்றும் சொல்லலையே அவன். ரிசப்ஷன் மட்டும் தான் இருக்கா இப்படி? தெரிலடா, எந்திச்சாதான் கேட்க முடியும். வேற எதுவும் வேலை வச்சிருக்கான் நான். அங்கே போகிறவள என்னமோன்னு தெரியலையா வீட்டுக்கு. ஆமாடா, அங்கே வேற போகிறாங்களா என்னன்னு தெரில. இவன் சொல்லவும் இல்லையே எனக்கு. ஏதாட்டும் நம்மகிட்டே முன்னாடியே சொல்லிட்டான்னா நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம பாட்டுக்கு அவன் ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு விட்டுடலாம். சரி பார்ப்போம், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துச்சி வருவாங்களா, அப்போ கேட்டுக்கிடுவோம். சரிடா, நம்ம ரிசப்ஷன் வேலை இருந்தால் அதை பார்ப்போம். அவன் எழுந்துச்சி வந்தானா அதுக்கு அடுத்து வேறு எதுவும் பிளான் இருந்தான்னா கேட்டு அதை பார்த்துக்கலாம். சரிடா சரி. மச்சான் இந்தாங்க காஃபி, காஃபி எடுத்துக்காங்க. வேண்டாமா கவி? நந்தினி எங்க? கிச்சன்லேயாம இருக்கான்? அவன் இன்னும் எந்திக்கலாம்னு நினைக்கிறேன் மச்சான், இன்னும் கிச்சனுக்கு வரலையே. வரலையானும்? வரலங்க. சரி எழுப்பணுமா? வேண்டாம்மா வேண்டாம், எழுப்ப வேண்டாம், தூங்கட்டும். இல்லை மச்சான், நீங்கள் கேட்டீங்களா, அதான் கேட்டேன். இருக்கட்டும் பவி, நீ எழுப்பாத, அவளே எழுந்துச்சி வரட்டும். வரலன்னா நாங்கள் எழுப்பிக்கிறோம், நீங்கள் சும்மா இருங்க.
சரிங்க நான் போட்டா. சரி அம்மா அக்காவும் எழுந்துச்சிட்டாங்களா? ஆமா மச்சான், அத்தையும் மைனியும் கிச்சன்ல தான் இருக்காங்க. ஏன் மச்சான்? அவங்க 2 பேரும் நந்தினியை கேட்டாங்களாம்மா? எதுவும் சொன்னாங்களா? இது கேட்டாங்க, நந்தினி எழுந்து வந்தாலான்னு. வரலன்னு சொன்னோம். அத்தை தூங்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. வேற எழுப்பிக்கலான்னாங்க. சரிம்மா, சரி சரி போய் வேலையை பாருங்க. சரி மச்சான். என்னடா 9 மணி ஆகிட்டு இன்னுமா தூங்கிட்டு இருக்கான் எரும மாடு? தெரியலையாடா, இன்னைக்கு என்ன இவ்வளோ தூக்கம் அவனுக்கு? ஒருவேளை எந்திரிச்சு ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்காளா என்ன? பேசினாலும் வெளியே வர மாட்டானா? காஃபி குடிக்காண்டாமா? அதானடா, நந்தினி உள்ள இருக்க மாட்டாள. சரிதான், நேற்று சொல்லியிருக்கானே கிச்சன் பக்கம் போகவே கூடாதுன்னு. அதனால உள்ள உட்காந்துருப்பாளா இருக்கும். இருக்கலாம்டா, இவன் சொன்னதுனால உள்ள இருந்திருப்பா. எழுப்புவோம்டா, இன்னும் சாப்பிட வேற செய்யலை. எழுப்புவோமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க சொல்லுவோம். ஆமாடா, அதை தாண்டா செய்ய சொல்லணும். எழுப்புவோமா? டேய், இன்னும் தூங்கிட்டு இருக்கான்டா தம்பி. எழுப்புங்களடா. சாப்பிடலடா. எழுப்புங்கடா. நீ போய் எழுப்பு பார்ப்போம் போ. ஏன்டா போடா போய் எழுப்பு அவனை. நான் பண்ணனு திட்டுனாலும் திட்டுவான். ஏன் இருக்கவே தானே இங்கே வந்து சொல்லிட்டு இருக்க? தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்புனா திட்டுவான்லடா. நீங்க போய் எழுப்புனா திட்ட மாட்டான்டா. எழுப்பி விடுங்க, சாப்பிடலாம். சரிக்கா, டென்ஷன் ஆகாத, எழுப்பி விடணும். நாங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லுவோம். அதுக்கு தானே எழுப்ப சொல்லுதேன். மணி 9 ஆயிட்டு, இன்னும் எந்திக்காம இருக்கான். சாப்பிட்டுட்டு போய் தூங்க சொல்லு. நந்தினி வந்தாலாட்டி எழுப்ப சொல்லலான்னு பார்த்தேன், அவளும் வரல. என்னாச்சு சுதா? தம்பி இன்னும் எந்திக்கல, நந்தினி எந்திக்கல. மணி 9 ஆயிட்டுமா. சாப்பிடாண்டமா வியன். இன்னும் நந்தினி எந்திச்சு வரலையா? வரலம்மா. அதுக்கு தான் இவங்கள போய் எழுப்ப சொல்லுதேன். அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் நான் போனா சத்தம் போடுவான். அம்மா எழுப்புங்கம்மா அவனை, தம்பிய. சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லு 2 பேரையும். சரிம்மா, நாங்களும் எழுப்ப தான் போகிறோம். நீங்கள் போங்க, நான் எழுப்பி கூப்பிட்டு வரோம். நீங்க சாப்பிடலாமா? இல்லைம்மா, அவன் வரட்டும்னு இருந்தோம். வரட்டும். நீங்க சாப்பிட வேண்டியதுனம்மா. அவன் வரட்டும்மா, வரட்டும். மொத்தமாக சாப்பிடுவோம். சரி அக்கா, சாப்பாடு எடுத்து வைங்க. நான் அவனை எழுப்பிட்டு வரேன். சரிடா, அவங்க 2 பேரும் எழுப்பிட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். நீங்க சாப்பிடுவாங்க. சரிக்கா, போ போ. சரி மச்சான் எங்க? அச்சா ரூம்ல தான்டா இருக்கு. ஏன்டா? மச்சாட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீ போ, போய் வேலையை பாரு. ஆராய்ச்சி பண்ணுறதே வேலையாக போச்சு. போ இருக்கியடா எருவ மாடு. போ போ, போய் சாப்பாடு எடுத்து வை, வயிறு பிசிக்கி. வேண்டியதுண்டா சாப்பிடுறதுக்கு. நாங்களே தரமாட்டோம். சரி போப்போ, ரொம்ப கொந்தளிக்காத. வரையும் எழுப்பிட்டு வரக்கா, போ எடுத்து வை. சரிடா, எழுப்பிட்டு வா. சும்மா இரண்டா, காலையில ஏன்டா அவகிட்ட? இவளுக்கெல்லாம் அப்பப்போ இப்படி கொடுக்கணும்டா. கொஞ்சம் லூஸ் விட்டுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆடுவாய். வா, ஆடிக்கிட்டு இருக்காங்க மெண்டல். போ. ஆமா, நீ மெண்டல் தானே, போ. எருவ மாடு ஒன்னதான் சொன்ன. எருவ மாடு என்ன சொல்லல. நானும் அதான் சொல்லுதேன், ஒன்றை தான் சொல்லுதேன்னு. சும்மா இரண்டா. போட எருவ மாடு. போய் எழுப்புங்க 2 பேரும். சரியா நாள் இவ போனா திட்டு விழுன்னு நம்மளை போய் சொல்லுவா. அதுக்கு தாண்டா ஒன்ன பேசுறேன். போ போய் அவன்கிட்ட திட்டு வேண்டி. அக்கா நீ போக்கா, அவன் இங்க நின்னுனா அப்படிதான் பண்ணுவான். ஆமாடா, இவனுக்கு வேற வேலை இல்லை. டேய் டேய் தொற, டேய் தொற, டேய் இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பான் போல. டேய் தொற, எந்திரிடா. டேய் டேய் தொற, எந்திரிடா. டேய் என்னாச்சுடா? டேய் இன்னும் தூங்கிட்டு இருக்கேன், எந்திச்சு வரல, அதான் வந்து எழுப்பணும். சாப்பிட வாங்கடா. டேய் வந்து சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்கடா. இருடா இரு, மணி எத்தனைடா? டேய் மணி 9 ஆயிட்டு. நீ வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த, வரல, அதான் எழுப்புறோம். வா சாப்பிட்டுட்டு வந்து படுங்க. மணி 9 ஆயிட்டா? போனுங்க. ஆமாம் மணி 9 ஆயிட்டா. டேய் என்னடா, நீங்கள் சாப்பிட்டீங்களாடா? வாடா, எந்திச்சு வந்து சாப்பிடு வா முதல்ல. சரிடா, வார. சரி நந்தினி எங்க? அவளா தூங்கிட்டு இருக்காடா. அவளையும் எழுப்பிட்டு வாடா. சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்குங்க. சரிடா, நீங்கள் சாப்பிட்டுருங்க, நாங்கள் வரோம். எருவ மாடி வா, எஞ்சி சாப்பிடணுமா? நீ வா. சாப்பிட வேண்டியதுனடா. சரிடா இருங்க, வாரேன். சரி வா, ஒரு 1/4 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ளே வாரி இரண்டிடும். சரி வாரேன். சரிடா வாங்க. நந்தினி எந்திரி. நந்தினி அம்மா என்ன மாமா, கொஞ்ச நேரம் தூங்குறேண்ணே. இப்போ தானே மாமா விடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன். இப்போதான் விழுந்திருக்கா? மணி 9 ஆயிட்டு, எந்திரி. சரி மாமா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேண்ணே. எந்திரி நந்தினி, சாப்பிட்டு இருந்து பிறகு தூங்குவா. தூக்கமாக வருது மாமா. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பிறகு வந்து தூங்குவா. நான் எப்படி தூக்கம் வரும் எந்திரிச்சா? அங்கே அம்மா அக்கா எல்லாரும் உன்னை கூப்பிட்டு இருக்காங்க. எந்திரி போ நந்தினி, எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வா. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சரி சீக்கிரம் வா, உங்கள் அண்ணன் 2 பேரும் அங்கே அப்போதே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிடாம. அதுக்காக தான் என்னையும் எழுப்புதீங்களா? நீங்கள் என்ன போய் சாப்பிடுங்க மாமா, அண்ணன் கூட. நான் பிறகு எந்திரிச்சு வந்து சாப்பிடுதேன். அடி வாங்க போகிறேன். எந்திரி. தூக்கம் வருது, தூங்க விட மாட்டேங்கிங்க. தூங்க சொல்ல தூங்கணும்டா. தூங்க மாட்டேன்னு இருந்துட்டு இப்போ தூக்கம் வருவான். எந்திரி. சரி, நான் எந்திரிக்கேன். நான் குளிச்சுட்டு வரேன். சரி போ, சீக்கிரம் வா. சரி மாமா போங்க, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க. என்னாச்சு, நைட்டி போட்டா வேறு ட்ரெஸ் மாற்றலையா? வீட்டில் தானே மாமா இருக்கேன், அப்புறம் ஏன் மாமா? ஏதாச்சும் ஆள்கள் வந்தாலும் வருவாங்க. நைட்டி போட்டு தான் இருப்பேன், வேறு ட்ரெஸ் மாற்றிக்க. சரி, சாப்பிட்டு வந்து மாற்றிட்டான். சரி மாற்றிக்க. நான் சாப்பிட்டு வந்து தூங்கிடுவேன். அடிப்பேன். எதுக்கு மாமா போய் என்னை எழுப்புனீங்க? சாப்பிட்டு வந்து தூங்குன்னு சொன்னீங்களா? அதுக்காக சாப்பிட்ட உடனே வந்து தூங்குவியா? கொஞ்சம் கழிக்கட்டும், பிறகு வந்து தூங்கு. சரி.
போங்க குளிச்சுட்டு வாங்க. சரி வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வரேன். சரி மாமா. ம் சொல்லு மாமா. சொல்லு. மாமா. என்ன ஆச்சு நந்தினிக்கு? வெளியில் வரல, நான் இங்கே இருக்கேன். எதுக்கு? வரல, இங்கே இருக்கேன். அதான் எதுக்குன்னு கேட்கேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீங்கள் சாப்பிட்டுட்டு இங்கே வாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா. நான் வரல, ஒரு மாதிரி இருக்கு. பேட்டை வேற எழுந்திருக்கேன். அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நந்தினி, வா. ஒரு மாதிரியா இருக்கு மாமா, தயக்கமா இருக்கு. நம்ம வீட்டில் உனக்கு என்ன தயக்கம்? வா. யார் இருக்கா? நம்ம வீட்டு ஆட்கள் தானே இருக்காங்க, வேற யார் இருக்கா? காலையிலேயாச்சும் எழுந்திருக்கலாம், இவ்வளோ லேட்டாக தூங்கிட்டு இருக்கேன். சரி, அதை ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வா. நான் வரல, வா. சாப்பிட்டுட்டு இங்கே வந்துருவோமா? ஏன் எதுக்கு? சரி, ஏன் நைட்டே மாற்றிட்டேன்? சும்மா தான் இதை மாற்றிட்டேன். ஆனந்தினி, உங்கள் அண்ணன் 2 பேரும் சாப்பிடாம இருக்கானு பாரு. நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானு. வா, சாப்பிட்டுட்டு வருவோம். சரி, சாப்பிட்டுட்டு இங்கே வந்துடுங்க மாமா, என் கூடயே இருங்க இங்கே. சரி வா, சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு வந்துடுவோம், வா. சரி. என்னாச்சு? நான் அங்கே வந்தாலும் இப்படி தான் நிற்பேன், பரவாயில்லையா? நான் இப்படியே கூப்பிட்டு போங்க. இப்படியே வருவியா? எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ம், நின்றுட்டு இருந்தா எப்படி சாப்பிடுவேன்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எல்லாரையும் பார்க்க. நந்தினி, யாரும் ஒன்று எதுவும் நினைக்க மாட்டாங்க நந்தினி. எப்போதும் பேசுவாங்களா, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. வா வா, ஏன் நீ வேணா வந்து பாரு. சரி வா, இப்படியே வா, கூப்பிட்டு போகிறேன், வா. சரி மாமா. சௌமியா பவிலாம் இப்படியே இருந்தாங்க, நீ ஏன் அதை நினைக்க? நார்மலாக இரு நந்தினி. அங்கே வந்தாலும் நான் இப்படி தான் நிற்பேன், என்னை எதுவும் சொல்லக்கூடாது. சரி வா. வந்துட்டான்டா. என்னாச்சுடா? ஏன் நந்தினி இப்படி இருக்க? என்னன்னு கேள்வி வந்து வச்சுட்டேன். நந்தினி என்னாச்சுமா? ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் நிற்கேன். என்னடா சொல்லி தொலை. வெளியே வர்றதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கான், வரமாட்டேங்க. அதான் என் கூடயே நிற்பாலாம், இப்படியே கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கான். என்னம்மா இது? எதுக்காக? அப்படியெல்லாம் ஒன்றும் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, வெளியே வர வேண்டியதானே? ஒன்றும் கேட்கணும்ல, எப்போதும் போல நார்மலாக இருந்தால் கேட்க மாட்டேக்கா. ரொம்ப லேட்டாக வேற எழுந்துட்டாலாம், அதனால எல்லாரும் எதுவும் சொல்லுவாங்களான்னு நினைக்கிறேன். சாப்பிடக்கு தாம்மா எழுப்பணும், நீ சாப்பிட்டு போய் தூங்கு என்ன. சரிண்ணா. போ, சௌமியா பவிலா கிச்சனில் தான் இருக்காங்க, போய் பேசிட்டு வைப்போம். நான் போகல, ஏமா? சும்மா தான். நீ எப்போதும் பேசுகிற மாதிரி போய் பேசு, யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன் லேட்டாக இருந்துச்சுன்னு கேட்கவே மாட்டாங்க. போ போய் பேசுமா. என்ன நான் பிறகு பேசுகிறேன்னா கொஞ்சம் கழிச்சு. நார்மலாக இருமா, எப்போதும் போல இரு. எப்போதும் எப்படி இருப்ப? வீட்டில் கலகலன்னு இருப்பலாம், அதே போல் இருக்க வேண்டியதானே. சரி வாங்கடா, சாப்பிடுவோம் வாங்க. சரி வாடா. பவி, பவி வரேங்க, ஒரு நிமிஷம். என்னங்க சொல்லுங்க. சாப்பாடு எடுத்து வைங்க, போங்க. நந்தினியை கூப்பிட்டு போ. இவன் இப்போ இருந்துச்சா? ஏன்டி இங்கே நின்றுட்டு இருக்க? வர வேண்டியதானே? நான் வரல, போ. வரலையா? எதுக்குடி? வரல, போ. சௌமியாக்கா பிரியா எல்லாரும் கிச்சனில் தான் இருக்காங்க, வா. பிறகு வரேன்டி வீட்டு. சரி போமா, வருவா போ. என்னாச்சு மச்சான்? இவளுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, லேட்டாக எழுந்திருக்கலாம், நீங்கள் ஏதாவது திட்டுவீங்கன்னு நிற்கா. அட லூசு, இருக்கா? நான் சாப்பிட்றது தான் எழுப்பிருக்கு, சாப்பிட்டு போய் தூங்கு போ. நீ போ, போய் பேசிட்டு வா. சௌமியாட்ட பவிட்ட பிரியாட்டெல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரியா? உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன் மாமா? நான் போக மாட்டேன். சரிம்மா விடுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா. சரி மச்சான், தூங்கலாம் தூங்க சொல்லுங்க, நாங்கள் பிறகு பேசிக்கிறோம். சரி வாங்கடா, சாப்பிடுவோம் வாங்க. பார் நின்றுட்டே இருக்கான், போடா ரூம் கட்டு கூப்பிட்டு போ. நந்தினி, ரூமுக்கு போறியா? ரூமுக்கு போ, நான் உங்கள் அண்ணாட்ட பேசிட்டு வரேன். நான் போகல, நீங்களும் வாங்க. எவ்வளோ தரம் எப்படியே நின்றுட்டு இருப்பேன், நீ போய் உட்காருப்போம். இல்லைன்னா போய் பாட்டு, நான் வாரேன், அண்ணன்கிட்ட பேசிட்டு வரேன். சரி பேசுங்க, பேசிட்டு போவோம். சொன்ன கேளு, போ ரூமில் போய் படுப்போம். நான் போகிறேன், நீங்கள் என்கிட்ட வந்து பேசாதீங்க. ஏன் இப்படி பண்ணுத நீ? போடா, இன்னைக்கு ஃபுல்லாக அவள் கூட இரு, இல்லைன்னா அவன் நார்மலாக இருக்க மாட்டான். போ. ஆமாடா, கொஞ்ச நேரம் இதை வச்சு சரியாக வந்துடுவா. சரிடா, இன்னைக்கு வேறு வேலை எதுவும் இருக்கா? வேற என்ன வேலை? ரிசப்ஷன் வேலை முடிஞ்சிட்டான், கொஞ்ச நேரம் வச்சா போதும்டா. அப்புறம் அவன் நேரத்தை எவ்வளோ நேரம் நிற்கணும்னா கால் உலையும் நினைக்கேன், அதனால கொஞ்ச நேரம் வைக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அங்கே வீட்டுக்கு போறீங்களா? போனோம் தான், ஆனால் இவளே வர மாட்டக்கால, என்ன சொல்லுதான்னு தெரியலையா? என்ன செய்யாவா, இங்கேயே இருந்து பழகிட்டா, அதனால் இப்போ உன் கூட இருக்கிறதுனால அங்கே போகிறதுக்கு மனசு வர மாட்டேக்கு. வேறு எதுவும் ஒர்க் இருந்தால் சொல்லுடா, பண்ணிடுதான். வேற என்ன வேலை? வேற ஒரு வேலையும் இல்லை. சரி போடா, நந்தினி ஒத்தியில் உட்காந்துருப்பா, போ. சரி அங்கே வீட்டுக்கு எப்போ போகிறீங்க? கேளு நந்தினிட்ட. மாமா வேற அங்கே தங்க சொல்லிச்சு, இவன் நேரத்தே இருக்க மாட்டேன் வாங்கன்னா, இன்னைக்கு இருப்பாளா வருவாளான்னு தெரியல. அங்கே தங்க போறீங்களாடா? வேற எங்கேயும் இல்லைல்லடா, மாமா வீடு தானே, ஒரு நாளோட தங்கணும்லாம், இல்லைன்னா என்ன நினைக்கும் மாமா? சரி அப்போ போ, நீ போயிட்டு நாளைக்கு வாங்க. கேட்டு பார்க்க மாட்டேன். டே, இன்னைக்கும் நாளைக்கும் தாண்டா இருக்கு, நாளை கழிச்சு கால் நாட்டு. அதுக்கு என்ன கால் நாட்டு தானே செய்தாங்க? அட லூசு பேல, அதுக்கு என்னடா செய்ய முடியும்? எரும மாடு. சும்மா சொன்னடா. சரி அம்மாட்ட கேட்போம், அப்பாட்டையும் கேட்போம். எருமைகளா? பேசாம இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி போ, நந்தினி ஒத்தியில் உட்காந்துட்டு இருக்க போகிறான், கோவத்தில் தான் போயிருக்கான்.
சரி அவட்ட கொஞ்சம் பேசி நார்மல் ஆக்கிட்டு வரேன்டா. சரி போ போ, தூங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கிக்கோங்க. சரிடா.